ஹாய் ஹால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நண்பின் வாழ்த்துக்கள். ஆமேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல நாள். இன்றைக்கி உமன்ஸ் டே. ஹாப்பி உமன்ஸ் டே. என் வாழ்த்துக்கள். மகளிர் தினம். கர்த்தராக இயேசு கிறிஸ்து எல்லாம் தாய்மார்களை, எல்லாம் மகளிர்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இன்றைக்கு ஒரு முக்கியமான செய்திக்கு நேராக நம்ம கடந்து போகலாம். எடுத்துக்கொள்ளுங்க என்னுடைய கூட லூக்கா எழுதின சுவிசேஷத்தை 1:28 சொல்லுது. மதர் மேரி ஒரு வீட்டில் தூங்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே இந்த இடத்துல தேவதூதன் பிரவேசித்து ஒரு வார்த்தை சொல்றாரு, கிருபை பெற்றவளே நீ வாழ்க, கர்த்தர் உன்னுடனே கூட இருக்கிறார். ஆமேன். இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலாக உமன்ஸ் டேன்னும் போது நான் கொஞ்சம் அப்படியே ப்ரேயர் பண்ணுறக்கும் போது இந்த வார்த்தை பேசலாம் அப்படின்னு சொல்லி, இந்த உலகத்தில் மதர் மேரி தான் கிருபை பெற்றவங்களா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க தான். ஆனால் நீங்கள் கூட கிருபை பெற்றவங்க தான். நீங்கள் கூட கிருபை பெற்றவங்க தான். அவங்க வயிற்றுக்குள்ள தேவன் வந்ததே உங்களுக்காக மட்டுமே. அப்போது இந்த உலகத்தில் நீங்களும் கிருபை பெற்றவர் தான். கர்த்தராக இயேசு கிறிஸ்து உங்களோட கூட இருக்கிறார். நீங்கள் வாழ்க. ஆமேன். ஒரு முக்கியமான செய்தி. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஆண் பிள்ளைகள் இருப்பாங்க. ஆண் பிள்ளைகள் பெண்கள் எல்லாருமே கூட இருப்பீங்க. தயவுசெய்து நான் பேசுகிற வார்த்தையை கொஞ்சம் கவனிங்க, சரிங்களா? உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் உங்களுக்கு மிகப்பெரிய கிருபை. உங்கள் வீட்டில் இருக்கிற உங்கள் பெண்கள் மிகப்பெரிய ஆசீர்வாதமாக உங்களுக்கு இருக்கிறாங்க. அது அம்மாவாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், இல்லை தங்கையாக இருக்கட்டும், இல்லை அக்காவாக இருக்கட்டும். பெண் என்பவள் கிருபை பெற்றவள். உங்கள் வீட்டில் இருக்கிற பெண்களை நீங்கள் கிருபை பெற்றவளாக நினைங்க. ஏனென்று சொன்னால், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சகலத்தையும் படைத்தவர் தேவனாகி கர்த்தர். உலகத்துக்கு அப்பாற்பட்ட காரியங்களை படைத்தது கர்த்தராக இயேசு கிறிஸ்து. இந்த உலக இரட்சகர் சக்கரவர்த்தி எல்லாமே அவர் தான். அவர் இந்த உலகத்தை பாவத்தை மீட்டு எடுக்கிறதுக்கு ஒரு முடிவு பண்ணும் பொழுது, இந்த உலகத்தில் அவர் வரணும்னு நினைக்கும் பொழுது, அவர் நினச்சிருந்தா ஒரு கழுத வயிற்றில் பிறந்திருக்கலாம், அவர் நினச்சிருந்தா ஒரு மாற்று வயிற்றில் பிறந்திருக்கலாம், அவர் நினச்சிருந்தா ஒரு ஆம்பளை வயிற்றில் கூட பிறந்திருக்கலாம். ஆனால் அவர் அப்படி செய்யலை. அவர் ஒரு பெண்ணை தான் தேர்ந்தெடுத்து அந்த பெண் மூலியமாக அவர் பிறந்து வெளியே வராரு. 10 மாதம் ஒரு பெண் வயிற்றில் அவர் இருக்கிறாரு. எவ்வளோ பெரிய கிருபை பாருங்க. அப்போ கவனிங்க, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பெண்களை என் தேவன் ஆகிய கர்த்தர் எவ்வளோ மகிமைப்படுத்துகிறார், எவ்வளோ உயரத்தில் வைக்கிறார், எவ்வளோ ஒரு மேன்மையான காரியத்தை கொடுக்கிறார். ஆனால் நீயும் நானும் கொடுக்குறோமா? யோசிங்க. நீங்கள் கொடுக்குறீங்களா? ஒரு ஆண்மகனாக இருக்கக்கூடிய நீங்கள் கொடுக்குறீங்களா? உங்கள் வீட்டில் இருக்கிற பெண்களை நீங்கள் மதிக்கிறீங்களா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே இந்த உலகத்தில் வரும் பொழுது இந்த பெண்ணின் சமுதாயத்தை உயர்த்தும்படிக்காக ஒரு மதர் மேரின்ற வயத்தில் அவர் பிறக்கிறார். இன்னொரு விஷயம் சொல்லிட்டீங்களா? முதல்ல இந்த உலகத்தில் பிறக்கப்பட்ட குழந்தையை பெற்றெடுத்தது ஒரு தாய், ஏவாள். அந்த ஏவாள் என்பவள் யார் பாருங்க. முதல்ல ஆண்டவர் ஒரு ஆண்மகனை படைக்கிறார். அந்த ஆண்மகனை படைத்து அவன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு துணையாய் இருக்க ஒரு பெண்ணை படைக்கணும்னு சொல்லி தான் ஒரு பெண்ணை ஆண்டவர் படைக்கிறார். அப்போ இந்த உலகத்துல முதல் மனிதனாய் இருக்கக்கூடியவனுக்கு கூட நல்லது தேவைப்பட்டுச்சு. அந்த நல்லது யாருன்னா ஏவாள். அப்போ அந்த ஏவாள் யாருன்னா ஒரு பெண். எத்தனை பேருக்கு புரியுது? அப்போ இந்த உலகத்துல முதல் நல்லதை கொண்டு வந்தது கர்த்தர். ஆனால் மனுஷனுக்கு முதல் நல்லதை பாருங்க, மனுஷனை தான் ஆண்டவர் படைச்சாரு, உலகத்தை படைச்சாரு. ஆனால் பர்சனல் லைஃப்ல ஒரு மனிதனுக்கு ஒரு நல்லதா முதல்ல வந்தவள் யாருன்னா ஒரு பெண். அப்போ உங்கள் வாழ்க்கையில் கூட ஒரு அம்மாவாக வந்திருக்கிறவங்க, ஒரு தங்கச்சியாக வந்திருக்கிறவங்க, ஒரு அக்காவாக வந்திருக்கிறவங்க, ஒரு மனைவியாக வந்திருக்கிறவங்க எல்லாமே உங்கள் நல்லதுக்குங்க. கொஞ்சம் அதை யோசிங்க, சரிங்களா? இன்னொரு விஷயம் சொல்லட்டுங்களா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மதர் மேரி வயிற்றுலேருந்து பிறந்து அவர் வளர்ந்து ஊழியம் செய்து மரிக்கிறார். அவர் மரித்த பிறகு 3வது நாள் உயிரோடு அவர் எழும்புகிறார். 3வது நாள் அவர் உயிரோடு எழும்பி வரும் பொழுது அவர் முதல் காட்சி கொடுத்தது யாருக்குன்னா ஒரு பெண்ணுக்கு. மகதேனா மரியாளுன்னு சொல்லிட்டு ஒரு பெண் இருக்காங்க. அவங்களுக்கு தான் உயிர் தெழுந்த பிறகு முதலாவது போய் தன் முகத்தை காமிக்கிறார். காமிச்சிட்டு ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய சீஷர்கள்லாம் ஒரு இடத்துல இருக்கிறாங்க, நீ போய் நான் வந்திருக்கிறேன், நான் உயிரோடு எழுந்துட்டேன்னு போய் சொல்லுன்றாரு. அப்போ உயிரோடு எழுந்த பிறகுதான் மிகப்பெரிய வல்லமை மகிமை அவருக்குள்ள பிரவேசிக்குது. அப்போ ஒரு பெண்ணை தான் முதலாவது ஒரு இவாஞ்சலிஸ்டா ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறாரு. போய் நான் வந்துட்டேன், நான் எழுந்துட்டேன், நான் உயிரோடு வந்துட்டேன்னு போய் தன் சீஷர்களுக்கு சொல்லுன்னு. அப்போ சீஷருங்க யாரு? ஆண்டவர் கூட இருந்த மிகப்பெரிய மேன்மையானவங்க, பாஸ்டருங்க. அவங்க அந்த மேன்மையானவர்களுக்கு போய் இவ ஒரு ஊழியம் செய்யறா, என் தேவனாகிய கர்த்தர் உயிரோடு எழுந்திருக்கிறாரு, நீங்க வாங்கன்னு. அப்போ பாஸ்டர்களுக்கே போயிட்டு, மிகப்பெரிய கூட இருந்த சீஷர்கள்ட்ட போயிட்டு, பீட்டர் இருக்கிறாரு,
ஜான் இருக்கிறார், இந்த மாதிரி மிகப்பெரிய இருக்கிறாங்க ஜாம்பவான்கள். அவங்கள்ட்டே போய் அவர் சொல்கிறார், அவங்க அந்த அம்மா சொல்கிறாங்க இயேசு உயிரோடு எழுந்துட்டார் வாங்கன்னு. அப்போ இயேசு உயிரோடு எழுந்துட்டார் வாங்கன்னா அது காஸ்பல். அப்போ முதல் ஊழியத்தை ஆண்டவர் ஒரு பெண்ணுக்கு தான் கொடுக்குறாரு உயிர் தெழுந்த பிறகு. அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு முதல் காட்சி தான் ஆண்டவர் உயிர் தெழுந்த பிறகு கொடுக்குறாரு. அதே மாதிரி இந்த உலகத்தில் தேவனாகிய கர்த்தர் குழந்தையா பிறந்த பிறகு ஒரு பெண்ணின் முகத்தை தான் முதல்ல பார்க்குறாரு, மதர் மேரிய. எத்தனை பேருக்கு புரியுது? அப்போ இந்த உலகத்தில் முதல் பிறக்கப்படுகிற ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறதும் ஏவாள் என்ற ஒரு பெண்மணி. அப்போ இந்த பைபிளில் பார்த்தீங்கன்னா அநேக பெண்களுக்கு ஆண்டவர் மிகப்பெரிய முக்கியத்துவங்களை கொடுத்துருக்கிறாரு. ஆனால் நான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆண் மகன்கள் தன்னுடைய வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா எனக்கு தெரியல. நான் மீண்டும் சொல்றேன், உங்க வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் மிகவும் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், கர்த்தரால் உங்களுக்கு கொடுக்கப்பட்டவர்கள், கர்த்தரால் உங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அம்மாவா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், அக்காவா இருக்கட்டும், தங்கச்சியா இருக்கட்டும், தயவு செய்து அவங்க மேல அன்பு கூறுங்க. அவங்க தான் உங்க வீட்டோட முதுகெலும்பு. எல்லா பெண்களுக்கும் ஒரு விஷயம் சொல்றேன், நீங்க நான் ரொம்ப கம்மி, நான் ரொம்ப வீக்கெல்லாம் நினைக்காதீங்க. நீங்க உங்க குடும்பத்துக்கு நீங்க தான் முதுகெலும்பு. இந்த தேசத்துக்கு பெண்கள் தான் முதுகெலும்பு. இந்த உலகத்துக்கு பெண்கள் தான் முதுகெலும்பு. முதுகெலும்பு இல்லாம ஒருத்தவங்க கூட வாழ முடியாது. நீங்க இல்லைன்னா அந்த குடும்பம் இல்லை. நீங்க இருக்கிறதுனால தான் அந்த குடும்பம் ஆண்டவர் ஆசீர்வச்சிருக்கிறாரு. எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. நீங்க கிருபை பெற்றதுனால தான் உங்க பிள்ளைகள், நீங்க கிருபை பெற்றதுனால தான் உங்க புருஷன், நீங்க கிருபை பெற்றதுனால தான் உங்க பேர பிள்ளைங்க, இப்படி அநேகம் அப்படி சொல்லிட்டே போகலாம். தயவு செய்து பார்த்து கொண்டிருக்கிற ஆண்மகள்கள், பெண்கள் எல்லாருமே, பெண்கள் நிச்சயமா உங்களை தாழ்த்தி எடை போட்டுக்காதீங்க. கர்த்தராக இயேசு கிறிஸ்து உங்களோட கூட இருக்கிறார். இந்த உலகத்துல வேதம் மட்டும்தான் சொல்லுது, உங்க கூட அவர் இருக்கிறார். அப்புறம் ஏன் நீங்க கவலைப்படுறீங்க? இன்னொன்னு, இந்த உலகத்துக்கு நீங்க போகும்பொழுது மிகப்பெரிய மனவாளன் உங்களுக்காக மேலே காத்துட்டு இருக்கிறார். மிகப்பெரிய நன்மையை வச்சுட்டு, மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை வச்சுட்டு, மிகப்பெரிய அன்பை வச்சுட்டு, மிகப்பெரிய நேசத்தை வச்சுட்டு. அதனால நீங்க சாதாரணமான பெண்கள் கிடையாதுங்க. நீங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினால உயர்த்தப்பட்ட பெண்கள். இந்த உலகத்தையும் சகலத்தையும் படைத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினால நீங்கள் புகழப்பட்ட பிள்ளைகள். தயவு செய்து உங்களை நீங்க தாழ்த்தி விடப்படாதீங்க. ஒரு விஷயம் சொல்றீங்களா? நீங்க உங்க வீட்டுக்கு ஆசீர்வாதம், நீங்க உங்க வீட்டுக்கு மிகப்பெரிய கிருபை. நான் உங்களுக்கு சொல்லட்டுங்களா, இப்போ எல்லாம் பெண்கள் இதை பார்த்துருப்பீங்க. உங்க வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை இருந்தா தயவு செய்து கவலைப்படாதீங்க. ஆண்டவர் எல்லாத்தையும் மார்த்து உங்களுக்கு தீர்க்காயுசை கொடுப்பார். இன்னும் ஆண்மகளுக்கு சொல்றேன், பெண்கள் உடம்பு ரீதியாவே ஆல்மோஸ்ட் நேச்சுரலாகவே அவங்க ரொம்ப வலிகளை அவங்க அனுபவிக்கிறாங்க. நீங்களும் மீண்டும் அவங்களுக்கு வலிகளை தயவு செய்து கொடுக்காதீங்க. அவங்கள கொஞ்சம் நேசிங்க. ஒரு 2-3 வார்த்தை அன்பாக பேசுங்க. அவங்களோட கூட இருங்க. அது அம்மாவாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், அக்காவாக இருக்கட்டும், தங்கச்சியாக இருக்கட்டும், எல்லாருமே உங்களுக்கு கிருபை. ஆமென். மீண்டும் என் பிள்ளைகளுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். ஹாப்பி உமன்ஸ் டே. இன்னைக்கு சாயங்காலம் மிகப்பெரிய செலிப்ரேஷன் சர்ச்சில் உமன்ஸ் டே அண்ட் ப்ரேயர் இருக்குது. தயவு செய்து எல்லாரும் வாங்க. நான் உங்களுக்காக காத்திருப்பேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, தேவனாகிய கர்த்தாவே, நன்மையும் கிருபையும் செய்கிற நல்ல ஆண்டவரே, உங்க நாமம் மகிமைப்பட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களில் வாழ்நாள் முழுவதும் மறவாமல் இருப்பாயாக. ஆமென். என் அன்பு பிள்ளைகளே, கர்த்தராக இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருப்பாராக. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம். அதுவரை என் தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக.